இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிட்டுக்குருவி வந்த சத்தம். அந்த காலத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சீதாவும் ரதியும் உயிர் தோழிகள். எங்க போனாலும் ஒன்னா, சிரிப்பும் கண்ணீரும் ஒன்னா. ஒரு நாள் 2 பேரும் ஊருக்கு வெளியில இருக்கிற ஆத்துக்கு குளிக்க போனாங்க. அப்போ திடீர்னு ஆத்துல மண் சரிந்து ஒரு பயங்கர சுழல். ரதி அதுல மாட்டிக்கிட்டா. சீதா கண்ணு முன்னாடியே ரதி ஆத்துக்குள்ள இழுத்து போகப்பட்டா. அவளை காப்பாத்த முடியல, உடலும் கிடைக்கல. அந்த நாள்ல இருந்து சீதா உடைஞ்சு போனா. நீ அழுவாத சீதா, ரதி எப்பவுமே உன்னோட தான் இருப்பா. என்ன ஊர்ல எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனா சீதாவால மறக்க முடியல. தினமும் ரதியை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. ஒரு நாள் சீதா காடு பக்கம் போனாள். அங்க ஒரு சிட்டுக்குருவி. அது அவளை சுற்றி சுற்றி பறந்துச்சு. அவள் முன்னாடி வந்து நின்னு கண்ணு பார்த்து சின்ன சிரிப்பு மாதிரி ஒலி எழுப்புச்சு. அது ரொம்ப அழகா குட்டியா சீதாவின் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து சீதா தினமும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சா. சிட்டுக்குருவி அவளை பார்த்ததும் ஓடி வரும். தனியா விட்டதே இல்ல. சீதா மெதுவா தன் துக்கத்தையே மறந்தா. அவளுக்கு ரதிக்கு பதிலா அந்த சிட்டுக்குருவியே ஒரு உயிர் தோழி மாதிரி ஆகிட்டுச்சு. ஒரு இரவு சீதா ஒரு கனவு கண்டா. அந்த கனவுல ரதி நின்னுக்கிட்டு இருந்தா. சீதா, நான் போகல, நீ தனியா இல்ல. அப்போ ரதியின் தோள்ல இருந்து ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து சீதாவின் கையில உட்கார்ந்துச்சு. சீதா திடுக்கிட்டு எழுந்தா. அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நீதானே என்னை விட்டு போகாம என்னை பாதுகாத்துக்கிட்டு இருந்தே. அந்த நிமிஷமே அரைக்கால இரவு. சீதா ஓடி காட்டுக்கு போனா. ரதி, சிட்டு எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்த சத்தமும் இல்ல. அந்த இடம் அமைதியா, அதிக அமைதியா. அடுத்த நாள்ல இருந்து அந்த காட்டுல சிட்டுக்குருவி யாரும் பார்க்கல. ட்விஸ்ட் என்டிங். ஊர்ல மூத்தவர்கள் சொன்னாங்க, அந்த ஆத்துல செத்தவங்க அவர்களுக்கு பிடிச்சவர்களை உயிரோட இருக்கிற வரைக்கும் பாதுகாக்க வருவாங்க. அன்னைக்கு இருந்து காட்டுல யாராவது தனியா போனா ஒரு சின்ன சிட்டுக்குருவி சுத்தி பறக்குமாம். ஆனா அது யாருக்கும் நெருக்கமா வராதாம். ஏன்னா அது இப்பவும் ஒரே ஒருத்தியை தான் காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் பொண்ணான டைமில் இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.